அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரி அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நலமோடு இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த நாளிலே இந்த திருப்பலியிலே ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய நியமங்கள் நமக்கு ஆசிராக இருக்கிறது என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய நியமங்கள் என்பது நல்வழிப்படுத்தக்கூடிய சட்டங்களாக நாம் பார்க்கலாம். ஆண்டவருடைய நியமங்களை என்பது ஆசீர்வாதத்திற்கான வழிகாட்டுதலாக பார்க்கலாம். சட்டங்களும் வழிகாட்டுதலும் மனிதனையும் மனித சமூகத்தையும் ஒருமுகப்படுத்துகிறது என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மரணிகளை கொண்டாட நான் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என் பிதாவே, என்னை மன்னியும். என் பிதாவே, என்னை மன்னியும். இயேசுவே, என்னை இரட்சியும். இயேசுவே, என்னை இரட்சியும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தவக்கால முயற்சிகளால் பயிற்சியும் உமது வார்த்தையால் ஊட்டமும் பெறும் நாங்கள் புனித பொருத்தல் முயற்சிகளால் முழு இதயத்தோடு உமக்கு என்றும் அர்ப்பணிந்து வாழ வேண்டுகிறோம். இவ்வாறு உம்மை நோக்கி மன்றாடுவதில் நாங்கள் என்றும் ஒருமனப்பட்டிருக்க அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரோடும் இணைந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீங்கள் என் கட்டளைகளை ஏற்று பின்பற்றி நடங்கள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1 மற்றும் 5 9 முடிய. மோசே மக்களை பார்த்து கூறியது: இப்பொழுது இஸ்ரேலரே கேளுங்கள்.
நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கி கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? கவனமாயிருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடம் உள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் தமது கட்டளைகளை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெள்ளை கம்பளி போல் பணியை பொழியச் செய்கிறார். சாம்பலை போல் உறைபனியை தூவுகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரவேலுக்கு தமது நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீ கூறிய வார்த்தைகள்
வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 17 தொடங்கி 19 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிறு எழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவர். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, இன்றைய வழிபாட்டுக்குரிய வாசகங்கள் அனைத்துமே மனிதனை இறைவனுக்குள்ளாக, மனிதனை தனக்குத்தானே, மனிதனை தாம் வாழ்கின்ற மக்கள் சமூகத்தோடு இணைக்கின்ற பாலமாக ஆண்டவருடைய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற சிந்தனையை சொல்வதாக நாம் பார்க்கிறோம். நெறிகாட்டு வழிமுறைகள் என்று பார்க்கிற போது ஏற்பாடுகள் என்று நாம் சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாடும், ஒவ்வொரு நிறுவனமும், ஒவ்வொரு சமூகமும் தங்களுக்குள்ள ஏற்பாடுகளை சட்டங்களாக இயற்றி வைத்திருக்கின்றன. ஏற்பாடுகள் என்றால் மனமு நாம் பின்பற்றக்கூடிய நெறிமுறைகள் என்று அர்த்தம். அந்த மனமு நாம் பின்பற்றக்கூடிய நெறிமுறைகள், ஏன் இந்த நெறிமுறைகள் என்று பார்க்கிற போது தனி மனித ஒழுக்கத்திற்கும் சமூகத்தினுடைய நல்ல இயக்கத்திற்கும், இந்த தனி மனிதனும் சமூகமும் இயற்கையோடும் இறைவனோடும் சுமூகமாக வாழ்வதற்கான வழிகாட்டுதலுக்குமாக இந்த ஏற்பாடுகள் ஒழுங்குமுறைகள் நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. முதல் வாசகத்திலே மோசே இறைவாக்கினர் இஸ்ரேல் மக்களுக்கான ஏற்பாடுகளை, ஒழுங்குமுறைகளை ஆண்டவரிடமிருந்து பெற்றுத்தருகிறார். அது 10 கட்டளையாக மாறிப்போகிறது. அதற்கு முன்பாக சீனாய் மலையிலே ஆண்டவருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையே நடைபெறுகின்ற அந்த ஒப்பந்தத்தை நாம் பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கையை பார்க்கிறோம். நான் உங்கள் கடவுளாக, நீங்கள் என்னுடைய மக்களாக வாழ்வீர்கள். அப்போ கடவுளுடைய மக்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் அவர் கொடுக்கின்ற ஏற்பாடுகளை, ஒழுங்குமுறைகளை பின்பற்ற வேண்டும். அது நல்வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்லுகிறது என்பதுதான் அதனுடைய பொருள். அதனுடைய நீட்சியாகத்தான் 10 கட்டளைகள் கொடுக்கப்படுகின்றன. பல்வேறு பரிணாமங்களுடைய எண்ண தோற்றுதல், ஒழுங்கு வாழ்வினுடைய பிரதிபலிப்பாக அதை நாம் பார்க்க வேண்டும். இந்த 10 கட்டளை அப்படியாக அது கொடுக்கப்படுகிறது. அதை வைத்துதான் மோசே இறைவாக்கினர் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்கிறது, உங்களுடைய
உடன்படிக்கையினுடைய நியமங்களையும் 10 கட்டளையினுடைய வாழ்வியற் கோட்பாடுகளையும் நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு முன்மொழிந்துள்ள பாலும் தேனும் பொழிகின்ற கானான் தேசத்தினுடைய அருளை முழுமையாக நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லுகிறார். அந்த நிலையிலே பார்க்கிற போது நான் ஒரு முறை ஒரு அயல் நாட்டிற்கு சென்றிருந்தேன். அந்த அயல் நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கிற போது எல்லாமே ஆர்டராக எனக்கு தெரிஞ்சிச்சு. புல் பூண்டு தொடங்கி மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் வர எல்லாமே ஒழுக்கமாக நடைபெறுவதை பார்த்து கொண்டு செல்கிற போது என்னை அழைத்த நண்பர் என்னோடு பயணம் செய்தார். பயணம் செய்து கொண்டிருக்கிற போது இதை பார்த்து நான் பாராட்டி கொண்டே வந்தேன். பாருங்கள், எல்லா பக்கமும் ஒழுங்காக நேர்த்தியாக வைக்கப்பட்டிருக்கிறது. மரங்கள் கூட, செடிகள் கூட, புல் பூண்டுகள் கூட, மனிதன் விலங்குகள் கூட அழகாக நேர்த்தியாக இருக்கிறது. அவர்கள் ஒரு முறைமையை பின்பற்றுகிறார்கள், ஒரு சட்டத்தை பின்பற்றுகிறார்கள், நெறிமுறையை பின்பற்றுகிறார்கள். ஹவு ஜென்டில் தே ஆர், எந்த அளவுக்கு மனித தன்மையோடு மேன்மையாக இருக்கிறார்கள் என்று நான் பாராட்டினேன். அப்பொழுது நமது நாட்டினுடைய பழக்க வழக்கங்களை நினைக்கிற இடத்துல துப்புறது, நினைக்கிற போதை வஸ்துகளை உட்கொள்வது, அருந்துறது, நினைக்கிற குப்பைகளை தூக்கி எறிகிறது, நினைக்கிறத என்ன வேணாலும் செய்யலாம், அது தனி மனித ஒழுங்கு அப்படின்னு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம். அப்படி நான் சொல்லிக்கிட்டு போய்கிற போது அவர் சொன்னார், இந்த நாட்டிலையும் நம்ம நாட்டு மக்கள் போல தான், ஏன் நம்ம நாட்டு மக்களை விட மோசமானவர்கள் சில நேரங்களில், ஆனால் இந்த நாட்டினுடைய சட்டம் அவர்களை அப்படி ஒழுங்காக வைத்திருக்கிறது என்று சொன்னார். சட்டமா அப்படின்னு கேட்குற போது அவர் சொன்னார், இந்த நாட்டினுடைய மக்கள் நீங்கள் சொன்ன அந்த தோட்டத்தில் இருக்கிற வீட்டுக்கு முன்பாக இருக்கிற புல் பூண்டிலிருந்து அவர்கள் கடைபிடிக்கிற அனைத்து வாழ்வியல் நியமங்களையும் கடைபிடித்தால் அவர்கள் தப்புவார்கள். ஏதாவது ஒன்று அவர்கள் கடைபிடிக்கலைன்னா ஹெவியாக அவர்களுக்கு ஃபைன் போடுவார்கள். நிறைய பணம் ஃபைனாக அவர்கள் செலுத்த வேண்டியிருக்கும். அதற்கு தண்டனை அதுதான். அதனால் ஃபைன் கட்டுறதுக்கு அங்கே அதை டிக்கெட் வாங்குறதுன்னு சொல்கிறாங்க. டிக்கெட் வாங்கிறதுக்கு பயந்துக்கிட்டு அவர்கள் அந்த கட்டளைகளை கடைபிடிக்கிறார்கள். அதனால தான் இவ்வளவு ஒழுங்கு சீரமைப்பை நீங்கள் இங்கு பார்க்கிறீர்கள் என்று சொன்னார். அதை நம்ம ஊரில் கூட நம்ம பார்த்துருக்குறேன். எங்கேயாவது ஒரு மூலையில் நம்ம பயணம் செய்கிற போது இருசக்கர வாகனங்களிலே பயணம் செய்ய வேண்டும். செய்கிற போது ஹெல்மெட் அணிந்து கொள்ள வேண்டும், தலைக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும். நாம் கார்களிலே பயணம் செய்கின்ற போது இந்த சீட்டு பெல்ட்டு போட்டிருக்கணும். இதெல்லாம் சட்டம் நியமங்கள். அதை நம்ம போட்டிருக்கணும், இல்லை ஹெல்மெட் போட்டிருக்கணும், சீட்டு பெல்ட் போட்டிருக்கணும். இதை போடலை அப்படின்னா ஏதோ ஒரு கார்னரில் ஒரு மூலையில் காவல்துறையினர் நின்று கொண்டு அங்கு பார்க்கிறார்கள், அங்கு சோதனை செய்கிறார்கள். சீட்டு பெல்ட் போடாதவர்களுக்கு ஃபைன் இருக்குது, ஹெல்மெட் போடாதவருக்கு ஃபைன் இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி மட்டும் சொன்னப்பட்டால் எல்லாமே ஹெல்மெட் போட முயற்சி செய்கிறோம், எல்லாமே சீட்டு பெல்ட் போட அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இது ஏன் அப்படின்னா விபத்துகளிலிருந்து உயிரை தற்காத்து கொள்வதற்காக, இது நமக்காக கொடுக்கப்படுகிறது தான். ஆனால் இதை பின்பற்றுவது இது சட்டமாக இருக்குது, அதனால் நான் பின்பற்றலை அப்படிங்கிறதுனால அல்ல. அந்த சட்டத்தை பின்பற்றினால் நாம் விபத்துகளிலிருந்து பாதுகாத்து கொள்வதை விட பிறரையும் நாம் பாதுகாத்து கொள்ளலாம். அதுதான் முக்கியமானது. ஒருவர் அவசரமாக சென்று கொண்டிருக்கிற போது ஒரு விபத்திலே அடிபட்டு விட்டார். அடிபட்ட அந்த மனிதரை மருத்துவமனையிலே நான் சென்று பார்க்க போயிருக்கிற போது அந்த மனிதர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எப்போதுமே மெதுவாக தானே போவீங்க, எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு கேட்குற போது அவர் சொன்னார், ஃபாதர், நான் ஹெல்மெட் போட்டிருந்தேன், தலைக்கவசம் அணிந்திருந்தேன், என்னுடைய ஸ்பீடு லிமிட்டு, நான் சென்ற வேகம் என்பது 60 கிலோமீட்டருக்கு கீழாகத்தான் இருக்கும், எப்போதும் அப்படி தான் போயிட்டு இருந்தேன், நான் இந்த சாலை விதிகளை ஒழுங்காக கடைபிடித்து சென்றேன்.
என் மேலே எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு மறுமுனையிலிருந்து வந்த இளைஞன் அவன் விலை உயர்ந்த ஒரு பைக்கை வச்சுருந்தான். அந்த பைக்குடைய ஸ்பீடு இந்த ரோட்டுக்கு வர முடியுமா என்னான்னு தெரியலை. அவன் ரொம்ப தூரத்தில் வருகிற போது எங்கேயாவது மோதி விடுவான் அப்படின்னு நான் பார்த்து கொண்டே தான் போனேன். அவ்வளவு வேகத்தில் வந்தான். ஹெல்மெட் அணியலை, ஒழுங்காக சாலை விதிகளை பின்பற்றலை, வண்டி வேகமாக வந்தது. வந்தவன் தன்னுடைய கண்ட்ரோலை இல்லாமல் என் மேலே மோதி விழுந்துட்டான். ஆனால் என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னா, மோதி விழுந்தவனுக்கு அவ்வளவா அடி இல்லை. விழுந்த உடனே அவன் எழுந்து பைக்கை தூக்கிக்கிட்டு ஓடிட்டான், பறந்துட்டான், இவருக்கு உதவி செய்யலை. ஆனால் சட்டத்திட்டத்தெல்லாம் கடைபிடித்து தன்னுடைய போக வேண்டிய சீரான வேகத்தில் போனவர் இங்கு மருத்துவமனையிலே இருக்கிறார். அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அதுதான் நமக்கு பிரச்சனையே. நாம் இந்த நியமங்களில் ஏற்பாடுகளை வழிமுறைகளை கடைபிடிக்கவில்லை என்றால் நாம் பாதிக்கப்படுகிறோமோ இல்லை. ஏன்னா நாம் தவறு செய்கிறவர், நாம் அதை ஏற்றுக்கொள்ளுகலாம். தவறு செய்யாத ஒருவர் பாதிக்கப்படுகிறார் அல்லவா? அப்படி அவர் பிறரை பாதிக்கக்கூடிய காரியங்களுக்கு உரிமை யார் என்றது தான் இன்றைய நற்செய்தியாக நான் பார்க்கிறேன். இந்த சட்டங்களை அழிப்பதற்காக நான் வரவில்லை, மாறாக மனிதனை வாழ வைக்கக்கூடிய ஆற்றலாக நான் வந்திருக்கிறேன் என்பதாகத்தான் ஆண்டவர் இயேசு சொல்வதை நான் பார்க்கிறோம். ஆக சட்டங்களும் நியமங்களும், ஏன் இந்த விவிலியத்தையே நாம் படித்து பார்த்தோம் என்றால் இதில் இருக்கிற பல்வேறு நிகழ்வுகள் நமக்கு நியமங்களாக ஏற்பாடுகளாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதை நாம் பின்பற்றுகிற போது கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற உறவு மட்டுமல்ல, தனி மனிதன் தனக்குள்ளாக இருக்கிற அந்த ஒழுங்குமுறைகளை, தான் வாழ்கின்ற தனக்கும் தனது சமூகத்திற்கும் இருக்கின்ற ஒழுங்குமுறைகளில் நேர்த்தியுள்ள மனிதனாக வாழக்கூடிய இந்த நெறிமுறைகளை தான் இந்த விவிலியம் கூட கொடுக்கின்றது. அதுதான் நம்ம அரசியல் அமைப்பு சட்டமும் சொல்லுகிறது. ஒவ்வொரு மனிதனும் அந்த சட்டத்தை பின்பற்றுகிற போது அது மனிதனுடைய மாண்பை உயர்த்துகிறது என்ற சிந்தனையை தான் ஆண்டவர் இயேசு இந்த நாளில் சொல்லுகிறார். பல நேரங்களில் இந்த மாண்பை பற்றி பேசுகிறவர் அழிவை பற்றி பேசுகிறார் என்று நாம் சிந்திக்கிறோம். அப்படி அல்ல. மாறாக நான் பதவிக்கு வந்தால்தான் இதை பற்றி பேசுவேன், நான் உயர்ந்த நிலைக்கு வந்தால்தான் இதை பற்றி பேசுவேன் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் வருகிற போது எல்லாத்தையும் குழப்பி விட்டுறார்கள். ஆனால் அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்வது, எந்த நிலையில் இருந்தாலும் நியமங்களை நாம் கடைபிடிக்கின்ற போது, நியமங்களை கடைபிடிப்பதற்கான காரணிகளாக நாம் அமைகின்ற போது, நாம் கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவிலே, தனி மனிதன் தனக்குள்ளாக இருக்கிற அந்த டிசிப்ளினில், தனக்கும் சமூகத்திற்கும் இருக்கின்ற அந்த ஏற்பாட்டில் மேன்மையடைகிற போது மனித வாழ்வு வளம் பெறுகிறது என்ற சிந்தையை இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களையும் என்னையும் வாழ வைக்கிறது என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்படும் இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களையும் ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். மன நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் ஆபத்துக்கள் அனைத்திலிருந்தும்
காக்க பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானே. ஆகவே எண்ணற்றவானதோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்விதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் இங்கு ஒரே குடும்பமாக கூடி ஜெபிக்கிற உமது அன்பான பிள்ளைகளாகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக மொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னைத்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அன்னை தெரசாள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாமல்ல
இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அனைவரும் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளோமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் அந்த ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுதரும் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, வரை உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு ஒட்டமளிக்கும் இந்நகமிருந்து எங்களை புனிதப்படுத்தி காப்பதாக. தவறுகள் அனைத்திலிருந்தும் அது எங்களை தூய்மைப்படுத்தி மறு உலக வாக்குறுதிகளுக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்று மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. தேவனே
உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடேனும் ஆவலாயும் அண்டை சேர்வேன். தேவனே, நான் உமதண்டையில். பறக்கத் தேரும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. கிருபையாக நீ எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாயென்னை அழைத்து அன்பின் தூதர் ஆகச் செய்யும். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென்.